கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி. அருமையான ஒரு பாடலை கேட்டோம். அது கூட தேவ செய்திக்கு ஏற்றதாகவே இருந்தது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் வணங்குகிற ஆண்டவர் எபெனேசராக எப்படி எல்லா காரியங்களிலும் இருக்கிறார் என்று அருமையான ஒரு பாடலை கேட்டோம். நான் அப்ப நினைச்சேன், ஒன்னே நம்ம மனசுல உண்மையிலே நினைச்சேன், எனக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி பாடுவேன், அந்த 25 ஆண்டுக்கு வருமா குறைத்து அப்படின்னு நினைச்சேன். வராது, ஆனா இருக்கிறதுல அவர் பயன்படுத்துறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு தேவ செய்தியை நாம் 2வது வாரம் வரும்போதெல்லாம் எனக்கு என்ன செய்தி என்று சொல்லும் போது, நான் படிக்கிற பகுதிகளிலே இருந்து எழுது. அப்போ ரோமர் கடந்த நாளிலே நான் படிக்கும் போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். யாராவது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்னோடு கூட அநேக முறை இடைப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கும் போது அறிவாக இருக்க வேண்டும் என்று வாசிக்க கூடாது. நாம் படிக்கிறோம், MBA படிக்கிறோம், IAS படிக்கிறோம், பல காரியங்களை பிள்ளைகள் படிக்கிறார்கள், அறிவு கொடுக்கிறது. ஆனால் வேத வசனங்கள் மட்டும் நம்ம படிக்கும் போது அறிவுக்காக அல்ல, அது என்னுடைய அனுபவமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாறி இருக்கிறதை தான் நான் செய்தியாக சொல்கிறேன். இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே 1998ஆம் ஆண்டு அனுபவமாக மாறினது, இன்றைக்கும் மாறிக்கொண்டு வருகிறது. ஆகவே இந்த செய்தி உங்கள் மத்தியிலே எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக நான் கொடுக்கிறேன். அதற்கு முன்பதாக எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஆண்டவரே, தூய ஆவியானவரே, நீர் இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே வர வேண்டும், மேக ஸ்தம்பமே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நம் மனதிற்குள்ளாக வாய்களை திறந்து துதித்து இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 அம்பாவுக்கே அதன்படி நடக்கத்தக்கதான நல்ல இருதயத்தை கூட எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம் கூடிதான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவரால் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அருமையானவர்களே, அநேக 12 சாட்சியாக கேட்டோம். அப்போ அவங்க சொன்னதெல்லாம் இருந்து ஆண்டவர் நல்லவராக இருந்தார், நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தந்தார், கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நல்லதை நல்லதாக தருகிறவர் அல்ல, நன்மை நன்மையாக செய்கிறவர் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன நடந்தாலும்
அதை நன்மையாக மாற்றுகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் இதுல ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறார். யாருக்கு இந்த வசனம் நடக்கும்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதான், நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளை, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், திருச்சபையில உறுப்பினர்களாக இருக்கிறோம், திருவருகளை பங்கு பெறுகிறோம். ஏதோ சில தவறுகள் செஞ்சாலும் ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவர் நேசித்தோடு தான் இருக்கிறோம். ஆனா யாருக்கு இந்த நன்மைக்கு எதுவா நடக்கும்? வாழ்க்கையில ஏதோ நடந்து போச்சு, நீ இங்க வந்திருக்கிறீங்க, இங்க ரொம்ப கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஏன் இது நடந்துச்சு, இப்படி பண்ணிருக்கலாமே, என்னுடைய தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், படிப்பு விஷயமாக இருக்கலாம், நீ நினைத்திருக்கிற பிளானாக இருக்கலாம். ஆனா நீ நினைக்கிற, ஐயோ இது என்ன, இது ஏன் இப்படி பண்ணிட்டோம், ஏன் இப்படி செய்யாம போயிட்டோம், ஏன் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், டோன்ட் வரி, நீ கவலைப்படாத. ஏன் சொன்னா எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். என்ன காரணம் என்று சொன்னால், யாருக்கு? அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீ என்கிட்ட அன்பு கூர்ந்தால், என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், என் கட்டளைகளை கை கொண்டால், என் வேதத்தை நேசித்தால், என்னுடைய ஆலயத்தை நேசித்தால், எனக்கு பிரியமாக இருந்தால், அன்பு பாராட்டினால், எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1992ஆம் ஆண்டு நான் அப்பொழுது வணிக வரி துறையிலே ஒரு ஆபீசராக வேலை பணி கொண்டிருந்தேன். அதனால நான் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்று விசா எடுக்க போனோம். விசா கொடுப்பதற்கு எனக்கு அப்பொழுது அந்த நாளிலே இந்த முதலமைச்சரே கையெழுத்து போட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அப்ப எங்க ஆபீஸ்ல சொல்லுவாங்க, யாருமே கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படி ஒரு என்ஓசி வாங்கிட்டா விசா ரிஜெக்ட் ஆனதா சரித்திரமே கிடையாது, பண்ணவும் கூடாது. ஆனா எனக்கு மட்டும், நானும் அந்த தைரியத்துல தான் இருந்தேன். ஆனா எனக்கு பாருங்க, அவ்வளவு எல்லாம் இருந்தது. ஆனா நான் போய் யுஎஸ் எம்பசில போய் இன்டர்வியூ முதல் முறை போறேன் பாஸ்டரோட. அப்போ ஏன் அதை செஞ்சேன்னு எனக்கே தெரியல. அந்த என்ஓசியை நான் கொடுக்கல. எப்படி மெர்லின் போய் நின்னா பாருங்க. சில நேரத்துல நம்ம நம்மளையும் அறியாம நம்ம தவறு பண்ணிடுறோம். அப்போ நான் என்ஓசியை கொடுக்கல, லீவ் லெட்டரை கொடுத்தேன், அந்த இன்விடேஷனை கொடுத்தேன், டிக்கெட்டை காட்டினேன், பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு எனக்கு பாஸ்புக்கை கொடுத்துட்டாங்க. என்னுடைய நிலைமை அப்படி இருக்கும். நான் ரொம்ப அழுதேன் வீட்டுல பாஸ்போர்ட் நானும் போறேன். நாங்க நிறைய அமெரிக்கால நிறைய இடங்களுக்கு அவர் சொல்லிட்டாரு. அதுவும் முதல் முறை ரொம்ப ஒரு ஆசையா, ஐயோ அமெரிக்கா போறோமே அப்படின்னு. நான் எங்க போனாலும், அது தெரு பிரசங்கமாகட்டும், காடாகட்டும், மலையாகட்டும், அவரோட நான் 78 கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவரோடு கூட தான் நான் இணைஞ்சு ஊழியம் செஞ்சிருக்கிறேன்னு. நான் என்ன தப்பு செஞ்சாலும் இப்படி ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், ஏன் ஆண்டவருக்கு பிரியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சாப்பிடாம அழுதுட்டு ரொம்ப இருக்கும்போது எங்க குடும்பம் எல்லாம் எனக்காக ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ பாஸ்டர் திட்டினாங்க, உனக்கு என்னாச்சு, ஏன் என்ஓசியை கொடுக்காம வந்தேன்? நான் சொன்னேன், பதட்டத்துல பதட்டுவேன், நான் பதறக்கூடாது, நான் ரொம்ப பதறுவேன். சில நேரத்துல பதறது ஒரு நல்ல குணம் இல்லை. அதனால பதறின உடனே அதை கொடுக்கல. என்னமோ அவன் கேட்பான், அமெரிக்கா விசா கொடுக்குறவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நீ கொடுக்கலன்னா உனக்கு என்ஓசி இல்லையான்னு கேட்க மாட்டான், போன்றுவான். அதுதான் அமெரிக்கன். நம்மளா இருந்தா என் பாவம், அவன் அந்த பாவம், அவன் விசா கொடுத்து பின்னால திருப்பி வேற நின்றுட்டாரு. அப்ப எப்படி இருக்கும்? நான் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியலையேன்னு கேட்குறேன். அப்போ பாஸ்டர் எல்லாரும் குடும்பமே ஜெபிச்சாங்க, என்ன மோசமா இல்லாம போயிடுச்சு, இப்படி இது ஆண்டோடைய சித்தம் இல்லை போடுறது அப்படின்னு. ஆனா நான் ஒத்துக்கவே இல்லை, ஆண்டோடைய சித்தம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. அப்ப ஏதாவது நான் தப்பு பண்ணேன்னா ஏன் அப்படின்னு ரொம்ப அன்னைக்கு சாயங்காலம் எங்க அம்மா ரொம்ப விசுவாச தாய், நான் சொல்வேன். அவங்களுக்கு விசுவாசம் வரும், ரொம்ப அது ஆண்டவருடைய கிஃப்ட். அவங்களுக்கு விசுவாசம் வரும். என்ன நடந்தாலும் விசுவாச வார்த்தைகளை சொல்லுவாங்க. பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு நாள் சாயங்காலம், இப்படியே கிடைக்கிறியே, மீட்டிங் நடக்குது, சகரியா போனன் என்கிற சேட் போனன், அவர் ரொம்ப நல்ல மெசேஜ் கொடுப்பாரு. அதனால அவர் எங்க மெசேஜ் கொடுத்தாலும் நான் போய் கேட்பேன். நானும் பாஸ்டர் மட்டும் போறாரு, நான் போக மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு. இது உண்மையானது. ஆனா எங்க அம்மா சொல்றாங்க, ஏமா அழுது இருக்கிறேன், போக வேண்டியதானே. இது பெரிய கதை, கொஞ்சம் தான், எனக்கு 20 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா அந்த மீட்டிங்க்கு நான் போன போது பாருங்க, நான் போவேன்னு அவங்க பிரசிங்கருக்கு தெரியாது, என் நிலைமை அவருக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். இதே வசனத்தை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. நான் அதை எனக்கு சொன்னார். அது யாரு என்ன சொன்னாங்க தெரியல. அன்னைக்கு அளவே இல்லை. நான் வீட்டுல ஸ்தோத்திரம் சொன்னேன், ஆண்டவரே நான் யுஎஸ் போகாத
அவருக்கு கனடா விசாவுக்கு அப்ளை பண்ணோம். அங்க ஒரு பாஸ்டர் எங்களை கூப்பிட்டுருந்தாரு. அதுக்கு நாங்க அப்ளை பண்ணோம். அது நம்ம மக்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை. எனக்கு ஏஜென்ட்ல இருந்து ஒரு பாஸ்டர்ல இருந்து எல்லாருமே ஒரு 7-8 பேர் லைனா உங்களுக்கு கிடைக்காது சிஸ்டர் ஸ்தோத்திரம் நல்லா சொன்னாங்க. கிடைக்காது. அண்ணன் தம்பியா யூஎஸ் அண்ணன் தம்பி, அண்ணன் கொடுக்கலன்னா தம்பி கனடா கொடுக்க மாட்டான், உங்களுக்கு கஷ்டம் தான் சிஸ்டர். ஆனா நான் கவலைப்படலை. சரி நமக்கு என்ன ஏதோ கிடைச்சா கிடைக்கல போன்னு ட்ரெயின்ல போனோம். நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் எடுத்து அப்பெல்லாம் டெல்லியில விசா போகும்போது பாஸ்டர்கிட்ட ஒரு கேள்விதான் கேட்டேன், எங்க கிடைக்குமானே? அவர்ல நீ வாய் மூடிட்டு ஜபம் பண்ணிட்டு வரணும், கிடைக்குமான்னு கேட்டேன்னா அவ்வளவுதான். அவங்க அங்க இருந்து ஒன்று ஏன் பேசணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜபிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துட்டு போயிட்டோம். அங்க போய் அது நிறைய காரியங்கள் அந்த நடு ரோட்ல படுத்து போனதெல்லாம். ஆனா விசா ஆபீஸ்ல போன உடனே நான் 4ஆம் நம்பர் டோக்கன் எங்க 2 பேரும் கொடுத்தா 4 கூப்பிடல, 5 கூப்பிட்டாங்க, 6 7 அவ்வளவுதான். ஆனா ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், தரல எங்களுக்கு கிடைக்கல, பலப்படுத்தும். அவங்க வந்து நம்பர் 4 அப்படிங்கிற நான் போய் நிக்கிறேன். அவ பாஸ்போர்ட்டை கொடுக்குறா, நான் வெளியே நிக்கிறேன். அது அந்த ஆள் சொல்றாரு, மேம் யூ காட் எ விசா அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அதுவும் 5 இயர்ஸ்க்கு மல்டிபிள் விசா அப்படியெல்லாம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அன்பியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு அன்புகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஏன் கொடுக்கல தெரியுமா? அந்த வருஷம் பாஸ்டர் யூஎஸ்ல தங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 3 months. அவர் ஒரு ஆளுனால ஃப்ரெண்டு கூட தங்கினாராம், ஒரு ட்ரக்ல தங்கினாராம், ஒரு ஹாஸ்டல்ல தங்கினாராம், வேற ஒரு ஹோட்டல்ல தங்கினாராம். அவர் சொன்னார், நீ மட்டும் வந்திருந்தேன்னா இந்த வருஷம் முதல் தடவை போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. நீ ஒரு ஆளுனால அவர் அதெல்லாம் சமாளிச்சு அதை தங்கிட்டாரு. ஆனா நான் இங்க ராணி மாதிரி இருந்தேன். ஹல்லேலூயா. குயின் மாதிரி. எனக்குன்னு ஒரு வீடு வச்சிருந்தாங்க. அவங்க வீடு கட்டி வசந்த இல்லம்னு ஒரு ரூம்லயே வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. சுமதி அவங்க ஜெர்மனில இருந்து வந்து அவங்களும் அவங்க பிள்ளைங்க அந்த வீட்டுல இருக்கிறாங்க, பிரெக்னண்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜாஷுவான்னு எங்க பையன் பேரே வைக்கிறேன்னு சொல்லி ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொல்லி பிறந்தது. அப்போ 3 மாசம் நீங்க இந்த உலகத்துல இந்த ஊர்ல இப்ப பாடினார் அவர் கூட இருக்கிற தினகரன் ஐயா இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்களை கூட 500 பேருக்கு மேல கூட்டங்கள்ல பாடுனது கிடையாது. நான் 2000 பேர் இருக்கிற கூட்டத்துல பாடினேன். அல்லேலூயா. ஏன் கனடா முழுவதும் ஆமீன் இசைக்குழுன்னு வச்சு $10 டிக்கெட் வாங்கி, அப்போ குரல் வளம் வேற நல்லா இருக்கு, என்ன பாட விட்டாங்க. ஒரு பாட்டு, அவ்வளவு பாட்டுலயும் நீங்க தான் நல்ல பாடுவீங்கம்மா. நாங்க அது மாத்திரம் இல்ல, வசந்த காலங்கள் எந்த மார்க்கெட்டுக்கு போனாலும் எங்க பத்திரிகை இருக்கும். நான் இதை பெருமைக்காக சொல்லல, அன்பியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு பொருளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவா நடக்கும். அருமையானவர்களே, கவலைப்படக்கூடாது. ஏன் இப்படி நடந்துச்சு ஓய்வு. ஆனா பாயிண்ட் என்ன? யாருக்கு? எல்லாருக்கும் நடக்காது. அன்பு கூறுகணும். அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு, அவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் அதன் பக்கம் 3 மாசம் நான் வந்து அந்த பக்கம் நான் நேரா போய் நீர்வீழ்ச்சிக்கிட்ட போய் நின்றுட்டு பார்த்தேன். அந்த பாஸ்டர் சொன்னாரு, இதுதான் அமெரிக்கா, நீங்க அமெரிக்கா கூட பார்த்துட்டீங்கன்னு. ஒரு ரோடு பெரியுது. ஆனா அடுத்த முறை அப்ளை பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை ரிஜெக்ட் ஆனா அப்புறம் வரவே வராது. ஆனா தேவன் 10 ஆண்டுகள் மறுபடியும் யூஎஸ் விசா கொடுத்தார். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்று அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன். அருமையானவர்களே, இது என்னுடைய உண்மையான அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். ஆகவே நீங்க கூட இந்த கால வேளையில பிரச்சனைகளோடு கஷ்டங்களோடு வந்தாலும் கூட ஏன் கேட்காதீங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால், ஆண்டவரத்துல அன்பு கூர்ந்தால், ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். இதை ரோமர் 8:28 கடந்த மாதத்துல நான் படிக்கும் போது திருப்பி என்னோடு கூட பேசினார். பழைய நினைவுகளை நினைத்து நான் ஸ்தோத்திரம் செலுத்துறேன். சரி, இங்க வந்து அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் இது நடக்கும். 3 காரியத்தை சொல்லி முடிக்க போகிறோம். அன்பு கூறுகிறவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? அன்பு கூறணுங்கிறாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க? நான் அன்பு கூறாமல இந்த சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் அன்பு கூறாமல தசமம் கொடுக்குறேன், நான் அன்பு கூறாமல ஐயாவை கூப்பிட்டு ஜெபம் பண்றேன், காணிக்கை இருக்குது. ஆனா ஒரு சில குறைகள் நம்மகிட்ட இருக்கு. அதை தான் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறார்கள்.
கூறுகிறவன் எப்படியாக இருப்பான்? சகோதரனே, அன்பு கூறுகிறவன் சகோதரனை நேசிப்பான். ஹல்லேலூயா. சகோதரனை நேசிக்காம இருப்பானா? என் தம்பி, என் தங்கச்சி, எல்லாரையும் நம்ம நேசிப்போம். அதுல கூட ஆயிரத்தி சண்டை நேசிக்க மாட்டோம். சகோதரன் சொல்லும்போது நம்ம எல்லாம் கூட சகோதரன் தான். ஆண்டவர் பிள்ளைங்க, நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருப்போம், சகோதரனை நேசிப்போம். நம்ம குடும்பங்களே சிலர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, சகோதரனை நேசிக்க மாட்டாங்க. நல்லவங்க தான் நேசிப்போம், கெட்டவங்களா இருந்தா எப்படி நேசிக்கும்? அப்படிதான் நம்மளுடைய பேச்சு. இப்போ குமார் தம்பியை நான் நேசிக்கிறது ரொம்ப நல்லது. அவரே பொல்லாதவரா இருந்தார், அவரை போய் நேசிக்க முடியுமா? ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லல, சகோதரனை நேசிக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் பார்க்கும்போது லூக்கா 21:18 யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 15 அதிகாரம். வாசிக்க வேண்டாம், நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான். மூத்த குமாரன் இளைய குமாரன் கதை எல்லாருக்குமே தெரியும். அவன் மூத்த குமாரன் 100% ரொம்ப நல்லது. ஆனா அந்த இளைய குமாரன் எல்லா சொத்தையும் பிரிச்சுட்டு வாங்கிட்டு போய் அழிச்சு கெட்ட நண்பர்களோட சேர்ந்து பண்ணி கடைசியில சாப்பாடே இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விரட்டி விட்டுட்டாங்க. அவன் பண்டிகை போடுகிற தவிர சாப்பிடும் போது எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு வசதி இருக்குது போலான்னு சொல்லி அவன் வருகிறான். ஆனா பாருங்க, அப்பா தான். அப்பா என்ன செய்கிறார்? தூரத்துல மகனை பார்த்தாரு. ஐயோ, என் பையன் வந்துட்டான்னு சொல்லி ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி பிரியாணி செய்து எல்லாம் செய்து அவனுக்கு மோதிரம் போட்டு பேண்ட் வாத்தி எல்லாம் வச்சு அவன் செத்து போனா, இப்ப என் பிள்ளை வந்துச்சு, சொத்தை பிரிச்சுட்டு போனான்னு ஒரு அப்பா நினைக்கல. நம்ம நினைப்போம்ல. ஆனா அப்பா தான். ஏசப்பா நமக்கு செய்த தவறுகளை அவர் பார்க்கறதே இல்லை. அவர் நம்ம செய்த தவறுகளை பார்த்தா நான் கூட இந்த ஆற்றல நிற்க முடியாது. ஆண்டவர் நம்ம செய்த நம்ம பிள்ளைங்கிற ஒரே பாசத்துல அவர் பார்க்கிறார். உடனே எல்லாத்தையும் அவன் செய்தார். ஆனா மூத்த குமாரன் வெளியே போனவன் வரும். இந்த மூத்த குமாரன் ரொம்ப நல்லவன், அவன் ரொம்ப பக்தியானவன், அப்பாவுக்கு 100% கீழ்ப்படிந்தவன், உழைப்பாளி, சம்பாத்தியத்தை பாதுகாத்தவன், எந்த செலவும் செய்யாதவன், ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட சொல்லாம இவன் வந்து கேட்கிறான், என்ன ஆடல் பாடல் சத்தம் கேக்குது? அப்போ அவர் சொல்றாரு, உன் இளையவர் தம்பி வந்துட்டாரு அப்படின்னு. உடனே எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன செய்யலாம்? நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன், அவனை சொல்ல மாட்டேன், அவனை விரட்டுங்க, அவனுக்கு எதுக்கு இவர் செய்யறாரு? சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு, அவன் வந்தா நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். கடைசி வரை அந்த வீட்டுக்குள்ள வரவே இல்லை. அப்பாவை எதிர்க்கிறான், கோபம் அடைகிறான், பொறாமப்படுகிறான், இவனை சேர்த்துட்டாங்களே அப்படிங்கிறார். ஏன்னா சரி, ஏதோ படைச்சு வந்துட்டான், அந்த பாசம் தம்பி முகத்தை கூட பார்க்க மாட்டேன், அவனுடைய இன்னெல்லாம் இவன் பொல்லாதவன், இவன் அழிச்சிட்டு போனவன். அப்படிதான் குடும்பத்துல இருக்கவே கூடாது. ஆண்டவர் நம்ம அப்படி பார்த்தாருன்னா நீ நானும் அவருக்கு முன்னால நிற்கவே முடியாது. நம்ம எவ்வளவு தவறுகள் பண்ணிருக்கிறோம், ஆனாலும் ஆண்டவர் இயேசுப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் உதவி செய்யறாங்க. ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இந்த மூத்த குமாரன் அன்பு காட்டல், அன்பு இல்லாததுனால அந்த சகோதரனை என்ன செய்யணும்? நேசிக்க முடியல. ஒருவன் அன்பு கூறுவதுன்னு சொன்னா அவன் சகோதரனை நேசிப்பான். வசனங்களை பார்க்கலாம். அதற்கு ஒரு வசனங்களை பார்க்கலாம். அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் நாம் அதற்கு அன்பு கூறுகிறவன் எப்படி இருப்பான்னு சொல்லும் போது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத சகோதரனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொல்கிறோமே, நம்ம கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? 1 பேதுரு சொல்லுகிறார், சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தேவனிடத்தில் அன்பு கூற மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆகவே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசு பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. பாருங்க, நம்ம தேவனால பிறந்தோம், ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னா நம்ம மற்றவங்களுக்கு சகோதரர்களுக்கு பொல்லாதவங்கள்ட்ட கூட அன்பு கூறுவோம். அதே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் நம்முடைய இருதயமே இல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பாருங்க,
தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்லிட்டு சகோதரனை சகோதரனோ நம்ம சபை மக்களையோ நம்ம எல்லாம் சகோதரர்கள் தான், ஒருத்தர் பகைச்சு அவங்களோட ஐக்கியம் கொள்ளணும்னு சொல்லல, அவங்கள ஒரு பகையாளியா நினைச்சு கோபப்படக்கூடாது. அவங்க நல்லா ஆகவே நம்ம எல்லாரும் நேசிக்க கத்துக்கொள்ள வேண்டும். அன்பு கூறுகிறவர்களின் செயல்பாடுகள் முதலாவது அவன் சகோதரனை நேசிப்பான். ஆதியாகமத்திலே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் காயின் ஆபேலை முதல் பிள்ளைகளாக கொடுத்தார். ஆனா அந்த காயின் பொல்லாதவன், அவன் என்ன செய்யறான், ஆபேல அன்பு இல்லாதனால கொலை செய்யறான். பேப்பரை படித்தா புருஷன் மனைவியை கொள்றாரு, மனைவி புருஷனை கொள்றாங்க, அண்ணன் தம்பியை கொள்ளலாம், தம்பி அண்ணனை கொள்றாங்க. ஏன் இதெல்லாம் காரணம்? மனைவி ஒருத்தருக்கு ஒரு அன்பு இல்லாததுனால கொலை செய்யறாங்க, சொத்தை அபகரிக்கிறாங்க. ஒரு சொத்து பிரிவினர் வரும்போது அன்பு இல்லாததுனால விட்டு கொடுக்காதபடி கேஸ் போடுறாங்க, அப்படி இழக்கிறாங்க. ஒருத்தன் அபகரிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தம்பி பேர் சொல்லல, ஆனா அவங்க அம்மாவும் தான் அப்பாவும் இல்ல, சொத்துக்காக விட்டு கொடுக்காம இன்னைக்கு கோர்ட்ல நிக்கிறாங்க. நடு ரோட்ல உன்னை கொடுவேன்னு ஒருத்தர் சொல்றாராம், ஒருத்தர் தரமாட்டேங்கிறார். ஏன்? சகோதரர்ல அன்பு இருந்தா இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு மனிதன் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிற மனிதன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவான். முதல் பாயிண்ட் அது. இரண்டாவதாக பார்க்கிறோம், சஞ்சலத்தை சகிப்பான். லூக்கா 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 21:18. பாருங்க, பேதுரு, இது நிறைய பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்பவம். இதை சொன்ன இப்ப நேரம் ஆயிரும். பேதுரு அப்போஸ்தலன் சீஷர்களிலே முதன்மையானவன், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன். யோவானும் பேதுரு எல்லாரும் தான். அதுல 12 பேர்ல யூதாஸ் மட்டும்தான் அந்த கூட்டத்துல இருந்து அவன் காட்டி கொடுத்து இறந்தவன். நிறைய பேரு சபையில கூட, வீட்டுல கூட, ஆபீஸ்ல கூட, சமுதாயத்துல கூட, கட்சியில கூட, எந்த இடத்துலயும் ஒரு யூதாஸ் இருப்பான். எங்கேயும் யூதாஸ் இல்லாம இருக்க மாட்டான். ஆனா நானும் அந்த யூதாஸா இருக்கக்கூடாது, இருக்கவும் மாட்டோம். ஆகவே எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா 11 பேர் ரொம்ப நல்லவங்க, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு தியாகம் பண்ணவர்கள். அதுல முதன்மையானவன் இந்த பேதுரு. இந்த பேதுருவை குறித்து பார்க்கும்போது அவனுடைய சஞ்சலத்தை எல்லாம் அவன் சகிக்கிறவனாக இருந்தான். அப்போ நீங்க லூக்கா 21ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 21:18. லூக்கா 21:18 யாராவது விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ. 18 வசனம். அது மாத்திரம் இல்ல, நான் வாசிக்கிறேன். லூக்கா 21. யோவான் 21:18. யோவான் 21:18. நீ இளவயது உள்ளவராக இருந்த போது உன்னை நீயே அரை கட்டிக் கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். நீங்க நான் சாரி யோவான். அப்போ யோவான் 21ஆம் அதிகாரத்துல பேதுருகிட்ட அவர் மரித்து உயிரோடு எழுந்து கடைசியாக காட்சி கொடுக்கிறார். அப்போ அந்த பேதுரு சீசர்கள் கொடுக்கும்போது பேதுருவை குறித்து சொல்லுகிறார், எப்பா நீ முதிர் வயதாகும் போது உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை என்ன செய்வேன், கூட்டிக் கொண்டு போவேன்னு சொல்லி அவர் விரும்பாத ஒரு மரணத்தை சொன்னார். எல்லாருமே ரத்த சாட்சியாக தான் மறித்தார்கள். ஆனா பேதுரு சிலுவை மரணம். அந்த சிலுவையில கூட அவன் அறையும் போது என்னை ஏசப்பா மாதிரி அறையாதுங்க, அதுக்கு நான் தகுதி இல்லை, தலைகளே என்னை அரைச்சிருந்தேன்னு சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தாருங்களே. அவனுடைய மரணத்தை, கடினமான ஒரு மனத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அவனுக்கு மனசுல சஞ்சலம் இருந்திருக்கும், அது ஒரு போராட்டம் இருந்திருக்கும். இதை இப்படி நான் கட்டாயம் இருக்காம இருக்கிற மனிதன் தானே, அவன் கஷ்டங்களை படும்போது ஐயோ
போடல, சஞ்சலத்தை தான் அவன் சகிக்கிறான். ஏன்னு சொன்னா அவன் நிறைய வாழ்க்கையில ஆண்டவரோடு இருக்கும்போது போராட்டங்களை சகித்திருக்கிறான். கடல்ல ஆண்டவர் அவன் குதிச்ச போது ஐயோ அமிழ்ந்து போகிறேன்னு சொல்லும் போது ஆண்டவர் பயப்படாது, தைரியமா இருக்குன்னு சொல்லி அவன் கைகளை பிடித்து தூக்கினார். அவனை சிறைச்சாலையில அடைத்திருந்த போது, தொழுமரத்திலே அடைத்திருந்த போது, சபையார் ஊக்கமாக ஜெபித்த போது அவனை ஆண்டவர் விடுதலை பண்ணினார். அவனுக்கு ஆண்டவர் அநேக கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்தார். ஆகவே இந்த பேதுரு அவனை நீ கண்மலையாக இருப்பாய், உன் மேல சபையை கட்டுவேன்னு சொல்லி பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தார். சபையை கட்டுறதுங்கிறது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. சபை கட்டி நீங்க பாருங்களேன், பிரிச்சுட்டு போய் நடத்துறது பெருசு. இப்ப நீங்க இங்க உங்க 10 பேரை கூப்பிட்டு சோறு தரேன், இல்ல ஒரு நல்ல பிரசங்கர் வராங்க, ஒரு இடம் இருக்குதுன்னு கூட்டிட்டு போனா ஒரு 50 பேர் வருவாங்க. அந்த சபையை நான் சொல்லல. ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஒரு சபையை கட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த பொறுப்பை இந்த பேதுருக்கு கொடுத்தார், பாடுகளை கொடுத்தார், நிறைய காரியங்களை கொடுத்தார். பேதுரு ஒரு தைரியமானவன். அவன் பிரசங்கம் படிப்பறிவு இல்லாதவன். ஆனா கூட அவன் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஊழியங்களை செய்யறதற்கு, ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை, பணம் தேவையில்லை. ஆண்டவரிடத்துல அன்பு கொடுத்தால் போதும். இந்த பேதுரு ஆண்டவரிடத்துல அன்பு கொடுத்தான். ஆகவேதான் இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் பாருங்க, கேட்கிறார், என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே, உம்மிடத்துல அன்பா இருக்கிறேன், ஆடுகளை மேய்ப்பாய், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயம். திருப்பி கேட்கிறார், நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, அன்பா இருக்கிறேன். அப்ப ஆடுகளை மேய்ப்பாயா இருக்கிறார். மூணாவது என்ன சொல்றாரு அவர், நீ என்னை அன்பா இருக்கிறாயா? அப்ப பேதுரு அழுதுட்டான். ஆண்டவரே, நான் எப்படிப்பட்டவன்னு தெரியும், நான் உங்களை அன்பா இருக்கிறேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், நீ இந்த சபையின் மேல உன்னை நான் பெரிய ஆளா ஆக்குவேன் என்று சொல்கிறார். அதன் பிறகு அவர் சொல்றார், பார், நீதான் அப்போஸ்தலர். முதல் அப்போஸ்தலர் யாரு? பேதுரு தான். ஆண்டவர் அவனை அப்போஸ்தலர் பட்டம் கொடுத்து சபைகளை கட்டும்படியாக ஒரு பெரிய ஒரு பொறுப்பை அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு ஒரு கஷ்டமான மரணத்தையும் கூட கொடுத்தார். அருமையானவர்களே, அவன் தான் இப்படிதான் மரிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படி சொன்ன அந்த சஞ்சலத்தை அவன் சகித்தான், கேட்டுக்கொண்டான். அப்ப ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறவர்கள் சகோதரனிடத்துல அன்பு கூறணும். நம்ம கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக, அன்பு கூறுகிறவன் சஞ்சலத்தை சகிப்பார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில பாடுகளை கொடுத்தார், பிரச்சனைகளை கொடுத்தார். அதுக்காக பயப்படாதீங்க, அதெல்லாம் போயிடும். ஒன்னும் அதிசீக்கிரத்தில் நீங்கிடும், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆனா ஆண்டவர் கூடவே இருப்பார். நீ கடல்ல போனாலும் அப்படி அருமையானவர்களே, சஞ்சலத்தை நீ பாருங்க. ஒரு வார்த்தை எனக்கு அதை கூட நான் படிக்கும் போது தெரியும். முதிர் வயது ஆகும்போது உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு ஒன்னு என்ன செய்வேன், போவ, உன் கையை ஒருத்தன் பிடிச்சு கட்டுமா, இன்னும் விதமான மரணம்னு சொன்னாரு. அப்போ முதிர் வயதுல நமக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யறேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. நான் தமாஷா சொல்றேன், எனக்கு கூட முதிர் வயதுல எனக்கு பிடிக்காத வேலை என்னன்னா, நீங்க சிரிக்காதீங்க, சமையல் வேலை எனக்கு பிடிக்காது. நான் எங்க வீட்டுல முதல் பிள்ளைனால ரொம்ப செல்லம். 3 அக்கா தங்கச்சுமே ரொம்ப வேலை செய்வோம், கிளீனிங் பண்ணுவோம், அரைப்போம், எல்லா வேலையும் செய்வோம். சமையல் பண்ண மாட்டோம், எங்க அம்மா தான் பண்ணுவாங்க. 7 பேருக்கு எங்க அம்மா காலையில இருந்து நைட் வரை சமைப்பாங்க, கையிலே அரைப்பாங்க எல்லாம். ஆனா நாங்க போய் ஹெல்ப் பண்ண மாட்டோம், எனக்கு பிடிக்காது. எங்க அம்மா கேட்டாங்க, கொஞ்சம் செய்யக்கூடாது, சமையல் கத்துக்க. நான் சமையலே செய்ய மாட்டேன். கல்யாணம்னா 2 பேரு பிள்ளைங்க, 2 பேரு, 4 பேரு, 3 பேருக்கு சின்ன சட்டி அப்படின்னு எங்க அம்மா சிரிப்பாங்க. ஆனா வேலைக்காரங்கெல்லாம் வராட்டா 10 நாள், 5 நாள், 15 பேருக்கு, 16 பேருக்கு 3 வேலை. கீதாசி எப்படி 3 வேலை 15 பேருக்கு சமைச்சு பாருங்க. ஒண்ணும் இல்லை, நீ காலையில எழுச்சி 10 பேருக்கு டீ 5:30 மணிக்கு போட்டாங்க, 6 மணிக்கு. அது இப்ப கஷ்டமா இல்லை, பழகி போச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல் சொல்றேன், பேதுரு மாதிரி எனக்கு பிடிக்காத வேலையை கொடுத்துருக்கீங்க பைபிள் காலேஜ்னால. எங்க பாஸ்டருக்கு இல்லை, அவர் ஒண்ணும் டீ குடிக்க மாட்டாரு பைபிள் காலேஜ். அப்போ சில நேரங்கள்ல ஊழியத்துக்கு நமக்கு பிடிக்காத வேலைகள் வரும். ஆனா பழகிட்டோம்னா அதுல ஒரு பிளஸிங் இருக்கு, ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். ஆகவே சஞ்சலத்தை சகித்தான். மூன்றாவது கடைசியாக லூக்கா 19:2 எடுத்தவரை வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு கவியை நான் பாடி அதற்கு போயிடலாம். அதாவது அந்த பேதுரு சஞ்சலங்களை எல்லாம் சகித்தான்னு சொல்லும் போது, உன்னுடைய வாழ்க்கையில கூட கஷ்டங்கள், கவலைகள் எது வந்தாலும் சரி,
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே நீ அலைக்கடல் மேலே நடந்தாலும் சரி, போராடி கொண்டிருந்தாலும் சரி, சஞ்சலத்தை எல்லாம் ஆண்டவர் நீக்குவார். சகலத்தையும் கொடுப்பான். ஹல்லேலூயா. சகலத்தையும் கொடுப்பான். நம்ம அன்பு இருந்தா எல்லாம் கொடுப்போம். அப்படிதானே? அன்பு இருந்தா, அன்பு இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். ஒருத்தர் மேல நம்ம ரொம்ப அன்பா வச்சா எல்லாமே நம்ம கொடுப்போம். அன்பு இருந்தா அவங்களுக்காக நல்லா செய்வோம், எல்லா காரியத்தையும் செய்வோம். வேதத்துல யாக்கோபு என்கிற ஒருவன் இருந்தான். அவன் லேயால ரொம்ப விரும்பினான். அது வேற ஒரு கதை, வேற ஒரு பிரச்சனை. ஆனால் அவன் தன்னுடைய லேயால இல்ல, ராகேல ரொம்ப விரும்பினான். ஆனா ராகேலுடைய அக்கா தான் லேயா. ஆனா அந்த மாமனார் இவனை ஏமாத்தி லேயால கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அவளுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். ரொம்ப கஷ்டப்பட்டானா. ஐயோ, தெரியாம மாட்டிக்கிட்டமே, இந்த மகளை தரேன்னு அவன் நீ செஞ்சாதான் அவன் தருவேன்னு சொல்லிட்டான். ரொம்ப கஷ்டம். ஆனா ராகேலுக்காக ராகேல கொடுக்குறேன்னு சொல்லி செஞ்ச போது, நீங்க வீட்டுல போய் வாசிங்க, அவனுக்கு கஷ்டமாவே இல்லையா. ராகேலுக்காக செய்தது அவன் கிட்டத்தட்ட 13 வருஷம் செய்தான். ரொம்ப அவனுக்கு ஈஸியா இருந்தது. நீங்க கூட ஒண்ணும் வேண்டாம். இப்ப நம்ம வீட்டுல நம்ம பொண்ணோ நம்ம பையனோ கீர்த்தியோ வருதுன்னா கஷ்டம்தான். இருந்தாலும் கஷ்டம் தெரியாது. உடனே சமைப்போம், உடனே 65 செய்வோம், அதை செய்வோம், நல்லா சமைப்போம். அவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். சரி, கொஞ்சம் பிடிக்காதவங்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன், சரி நமக்கு இஷ்டம் இல்லாதவங்க வந்தாங்கன்னு செய்வோம். ஆனா மனசுல அந்த சந்தோஷம் இருக்காது, கஷ்டமா இருக்கும். ஒரு சமையல்காரர் தாமும் நான் இந்த சமையல்காரர் சொல்றாரு, நான் உண்மையிலே பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா எழுந்து நல்ல பிரியாணி செய்தா ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது எரிச்சல்ல இல்லையோ இப்ப வர வச்சுட்டாங்களே 10 பேருக்கு என்னென்ன பிரியாணி செய்யணும்னு செய்த பாருங்க, சொதப்பி ஒரு மாதிரியா இருக்கும். பாஸ்டர் சொல்லுவாரு, இன்னைக்கு ஏன் இப்படி செஞ்ச, நல்லாவே இல்லையா. அப்போ அந்த சமையல்காரர் சொல்றாரு, மன மகிழ்ச்சியா நீ செய், சமையலே நல்லா இருக்குமா, டேஸ்ட் ஆயிடுமா. ஹல்லேலூயா. அதே மாதிரி மன மகிழ்ச்சியா இருந்து அன்பு கொடுத்தோம்னு சொன்னா நம்ம மன மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் கொடுப்போம். கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட மாட்டோம். அதற்கு உதாரணமே 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், லூக்கா 21:18. சகையு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன். வசனம் 8 வாசிங்க. அப்பொழுது இயேசு ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கியிருந்தால் நாளத்தனையாக கொடுக்கிறேன்னு சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை கொடுக்க சொல்லவே இல்லை. நீ குடுன்னு சொல்லல, அன்பு கொடுக்க செய். நம்ம குடு இதை கொடு, அதை கொடு, இதை கொடுங்கிறோம். உனக்கு அன்பு இருந்தா நீ எல்லாருக்கும் கொடுப்போம். ஆலயத்துக்கு கொடுப்போம், சகோதரனுக்கு கொடுப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம், சர்ச்சுக்கு கொடுப்போம். கேட்க வேண்டியதே இல்லை. அன்பு. இந்த சகையு விருப்ப பாவி, நிறைய பணம் சேர்த்து வச்சான். ஆனா ஒரு வார்த்தை, சகையுவே வா, இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்குறேன்னு சொன்னாரு. அவன் மனம் திரும்பினா, ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதியை கொடுனாங்க. நம்ம பாதியை கொடுக்க வேண்டாம், 10ல 1 கொடுக்குறோமா,
படித்தேன். ஒரு மனிதர் நல்ல ஊழியம் செய்யறவர், ஊழியம்னா பாஸ்டர் இல்லை, ஊழியங்களுக்கு நிறைய கொடுக்கிறவரும். கிறிஸ்துமஸ் ஆனா அவங்க வீட்டுக்கு எங்களை மாதிரி பாஸ்டர் சிலர் கொடுக்குறாங்கன்னா போய் கேட்போம். நாங்க போறது இல்லை பாஸ்டர், நாங்க இருப்போம். கொடுக்குறவங்க இங்க கொண்டு கொடுக்கறது போய் கேட்கக்கூடாது. கேட்கறதே ஆண்டவர் கேட்காதுன்றாரு. யாருக்கையும் கேட்காதீங்க, சபையில அனௌன்ஸ் பண்ணுங்க. கொடுத்தா வாங்க, கொடுக்கலன்னா கேட்காத, குடுன்னு கேட்காத. என் ஊழியத்தை நானே செய்ய மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆனா ஒரு மனிதன் எல்லா ஊழியக்காரங்களும் போனா கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணா, கிறிஸ்துமஸ் வரும், வருஷம் சபைகளுக்கு 10 புடவை எடுத்து கொடுப்பாரு. அவருக்கு இருந்த அம்மாவை, இது ஒரு உண்மையான கதை, விரட்டிட்டு மனைவி பேச்ச கேட்டு விரட்டிட்டு அந்த அம்மாவை யாரும் சேர்க்கல. அவங்க ஒரு நாள் வெளியே மயக்க அடிச்சு விழுந்து இருக்கும்போது, அப்போ அங்க ஒரு கார்ல குடும்பம் வந்துதான். அந்த பொண்ணு ஓடிய வந்து, அப்பாப்பா இது நிவேதாவுடைய பாட்டி, இவங்க ரோட்ல கிடக்குறாங்க அப்படின்னு கூப்பிட்டு தண்ணி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏமா உங்க பையன் இங்க ஊருக்கு போயிட்டானா? கொஞ்ச நாள் ஒன்றும் சொல்லலையா? இல்லையா, எங்களை என்ன ஏதாவது ஒரு அனாதை வீட்டுக்கு சேர்த்துது அப்படின்னாங்க. ஆனா அவர் கூட்டிட்டு போய் விஷயத்த கேட்ட போது, என்னை துரத்தி அடிச்சுட்டாங்க ஐயா, விரட்டிட்டாங்கன்னாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சாங்க, நம்ம வீடு இவ்வளவு பெரிய வீடு, யாருமே இல்லையே, இந்த பாட்டிமா நம்ம வீட்டுல வச்சுக்கலாம்னு வச்சுட்டாங்க. இவங்க தேடவும் இல்லை, நம்ம அம்மா போனாங்கல்ல வந்தாங்களேன்னு தேடல, மனமகிழ்ச்சியா இருந்தாங்களாம். அப்புறம் கிறிஸ்துமஸ் வந்துதான். இவரு அவருக்கு போன் பண்ணி, ஃப்ரெண்டு 2 பேரும், ஏய் இந்த தடவை கிறிஸ்துமஸுக்கு புடவைகள்லாம் நாங்க கொடுக்குறோம், நீ தான் அதிகம் செய்தியை கொடுக்குறியாரு. ஆமா நான் இந்த சபைக்கு 10 கொடுத்தேன், அங்க கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, எங்க வீட்லயும் ஒரு வயதான அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணு அனுப்பி விடுங்க. இல்ல நீயே வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். நீயே வந்து கொடுத்தா ரொம்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா. அப்ப நான் வரேன், இன்னைக்கு சாயங்காலம் புடவை எடுத்து வரேன்னு நல்ல பெரிய புடவை, நல்ல புடவை எடுத்து வந்தாங்க. டீ எல்லாம் குடிச்சாங்க, குடிச்சிட்டு உட்கார்ந்தாங்க. யாருக்கும் அந்த ஏலக்காய், ஐயோ இதெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படின்னாங்க. இதோ இப்ப வருவாங்கன்னு சொன்னாங்களாம். வந்தா இவங்க அம்மா வராங்க, எப்படி இருக்கும் பாருங்க. வந்து புடவைய கொடுக்க போறாராம், அந்த அம்மா அழுகுறாலாம். இவரும் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்போ அவர் உணர்ந்துட்டாரு, எவ்வளவு பெரிய தப்பு, ஊருக்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொந்தங்களை பகிச்சுட்டு இப்படி இருக்கணும்னு சொல்லி. ஆனா அவர் மனம் மாறிட்டாராம். ஆனா அன்பு இருந்தா பொல்லாதவங்க நல்லவங்கலாம் நினைக்காதீங்க, கொடுக்க செய்யும். ஆனா கொடுத்தா ஒவ்வொருத்தரோ அது வேற இருக்குது, வேற பிரச்சனை இருக்கு. நீங்க கொஞ்சம் கொடுத்தா, எங்க வீட்டுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பாஸ்டர் வருவாங்க. சாப்பாடு கொடு, காசு கொடுக்காங்க, ஏதோ ஒரு தடவை கொடுத்தேன். இப்ப நான் சொல்லிடுறது, நாங்களும் உங்களை மாதிரிதான் ஐயா, எங்களுக்கும் நிறைய பிரச்சனை, ஏதோ மாசத்துக்கு ஒருத்த நாங்க தரோம், தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிடுறது. அப்படியெல்லாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா உண்மையான அன்பு இருந்தா நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும். ஒரு வீட்டுல எல்லாத்தையும், உன் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வச்ச காசை கொடுக்க சொல்லல, வீடு ஒன்று வச்சிருக்க காசை கொடுக்கல, உங்கள்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் கொடு. வாரி இறைத்து பிச்சைக்காரன் ஆனவனு இல்லை, அதிகம் சேர்த்து பணக்காரன் ஆனது இல்லை. சேர்த்து வச்சு பணம்லாம் நம்ம கூட வராது. நம்ம தேவைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அதன் காலத்துல எல்லாத்தையும் அவர் தருவார். நமக்கு என்ன வேணும்னு தருவார். அதுக்காக நீங்க பேங்க் அக்கௌண்ட் வேண்டாம், சேவிங்ஸ் வேண்டாம், சேர்க்க வேண்டாம், கொடுத்துட்டு ஓட்டாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். இந்த சகை ஆஸ்தியில பாதி கொடுத்தாங்க. ஆண்டவர் மேல உள்ள அன்பு தான், உண்மையான அன்பு ஆண்டவர் மேல இருந்தா கொடுப்போம். எங்க அம்மா, நான் சும்மா அம்மாவே சொல்றேன்னு நினைக்கிறேன், எங்க அம்மா ரொம்ப கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. கொடுக்கறது நாங்க எங்க அம்மாட்ட தான் கத்துக்கிட்டோம். ஏன்னு சொன்னா இடையில ரொம்ப கஷ்டப்பட்டோம், எங்க அப்பா கூட இல்லை. ஆனா தெருவில் வந்து பிரசவம் பண்ணாங்க 4 பேர். ஆனா உடனே அவங்கள கூப்பிட்டு பஜ்ஜி எல்லாம் வாங்கி கொடுத்து, டீ கொடுத்து, 20 அப்போ 10 ரூபாய் 5 ரூபாய் நம்ம கொடுத்தாங்க, பெரிய காசு அது. மைக்கேல் பாரடின்னு சொல்லி ஐயோல இருக்கிறார். அவரு ஒரு நாள் என்னை பார்த்துட்டு சொன்னாரு, அந்த அம்மாவுடைய பிள்ளைகள் அம்மா நீங்க, அப்படி ஒரு அம்மாவே நான் பார்த்தது. ஹல்லேலூயா. அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. நாங்க இவ்வளவு பேரும் இந்த ஊழியங்கள்ல இருக்கிறோம்னு சொன்னா, இவ்வளவு நடத்துறோம்னு சொன்னா கொடுக்கிற பணம் தான். எங்க மாமனார் குடும்பத்துல கூட கொடுக்கிற பணம் நிறைய இருக்கும். எங்க மாமனார் மாமியார் சொல்லுவாங்க, அவங்க கூட கொடுக்கிற பணம் இறைக்கிற கிணறு சொரக்கும். அதனால பேருக்கு பேத்திக்கு பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு சேர்த்து வைங்க. கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க. 1000 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் செலவு பண்ணுங்க, தப்பு கிடையாது. 10 லட்சம் இருந்தா 1 லட்சம் கொடுத்தா தப்பு கிடையாது. அதனால நான் ரிட்டையர்ட் ஆகி பணம் வாங்கிட்டு வந்து நிறைய காசு ஆலயத்துக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. பெருமைக்காக சொல்லல, இன்னைக்கு வரைக்கும் நல்ல சந்தோஷமாவே இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இந்த நாளில் கூட முடிக்க போயிடும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்ற யாருக்கு அன்பு கூறுவர்களுக்கு, அன்பு கூறுவர்களின் செயல்பாடுகள் என்ன
பாருங்க, சகோதரனை நேசிப்பான், சஞ்சலத்தை சகிப்பான், சகலத்தையும் கொடுப்பான். ஆகவே இதற்காக இந்த காரியங்களை நாம் நினைப்போம், நாமும் செயல்படும், திருவசனங்களை கேட்கிறவர்களால் மாத்திரமல்ல அதன்படி நடக்கத்தக்கதாக நல்ல இருதயத்தை நாம் கடைசியாக ஒரு அடியை பாடி நாம் கண்களை மூடி செபிப்போம். நாம் நேசித்தால்தான், அன்பு கொண்டால்தான் நாம் இதையெல்லாம் செய்ய முடியும். பேதுருவை பார்த்து, ஆண்டவரே என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்டார். என்னை நேசிக்கின்றாயா? நாம் கூட இந்த பாடல் வேளையிலே ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கும் போதுதான் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உம்மை நேசிக்க எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம்.